போலீசாருக்குள் ஒளிந்திருக்கும் மர்ம நபர். அவரும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தான். அவரை இப்பொழுது போலீசார் தேடி வருகின்றார்கள். மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. யார் அந்த மர்ம நபர்? எதற்காக போலீசார் அவரை தேடி வருகின்றார்கள்? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நேற்று இரவு மற்றும் ஒரு பாரிய பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே 12 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வடபகுதியில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் மிக விரைவில் அகற்றப்படும் எனவும், தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைக்கு மிக விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜப்பானில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலி சித்திர பகுதியில் ஒரு முக்கியமான கேலி சித்திரம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை விமர்சிக்கின்ற விதமாக இந்த கேலி சித்திரம் இருக்கும். ஆனால் இந்த கேலி சித்திரத்தை வெளியிட்டது யார் என்பது உங்களை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும். எனவே அதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்று திங்கட்கிழமை இரவு மீண்டும் ஒரு பாரிய பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எங்கே இடம்பெற்றிருக்கு சொன்னா ரந்தெனிக்கல என்று சொல்லப்படுற இடத்துல, அங்கே இருக்கக்கூடிய 36வது மைல் கல்லுக்கும் 37வது மைல் கல்லுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் பயணம் செய்த 12 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 12 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றினுடைய ஊழியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இவர்கள் பேருந்தில் போய்கொண்டிருக்கக்குள்ள எதிர்பாராத விதமாக அந்த பேருந்து வீதியோரமாக இருந்த ஒரு பாறையின் மீது மோதியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக இந்த பேருந்து போய் பாறையோட மோதினது என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குரூப்பா போராக்கெல்லாம் இந்த விபத்துக்கள்ல சிக்கிப்படினம். இப்ப நேற்றிரவு பாத்தீங்கன்னு சொன்னா ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற ஊழியர்கள், அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா தங்காலை நகர சபையில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் ஒரு குரூப்பா டூர் போனவே அது விபத்துக்குள்ளானார்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா புதுக்குடியிருப்பில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் கொழும்புக்கு போயிட்டு திரும்பி வரைக்குள்ள அந்த டொல்பின் வகை வாகனம் விபத்துக்குள்ளானதில் 5 இளைஞர்கள் அதில் உயிரிழந்திருந்தார்கள். அது ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நடன குழுவை சேர்ந்த கலைஞர்கள் ஒன்றாக ஒரு வாகனத்தில் போய்கொண்டிருக்கக்குள்ள அது விபத்துக்குள்ளாகி அதிலும் அவர்கள் காயமடைந்தார்கள். இந்த மாதிரி இப்ப அண்மை காலமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குரூப்பா போராக்கெல்லாம் பெரும்பாலும் விபத்துகளில் சிக்குகின்றார்கள். அதற்கு ஏதாவது காரணம் இருக்கோ இன்னும் தெரியல. ஆனா நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை செய்தது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரே நேரத்தில் ஒரே அடியாக 159 பேருக்கும் எதிராகவும் ஒரு முறைப்பாடு கொடுக்கப்படுது என்று சொன்னா அது எப்படி சாத்தியம் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். ஏனென்று சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ 2 பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது 5 பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரே நேரத்தில் ஒரு பிளவிடலாம் என்று சொல்லலாம். எப்படி 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே நேரத்தில் பிளவிடுவினம்? அதுவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போயிட்டு முறைப்பாடு செய்கிற அளவுக்கு என்ன பிளவிட்டார்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, முதல்ல இந்த முறைப்பாட்டை செய்தார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா உதய கம்மன் பில. அவர் ஒரு லோயர் தானே. எனவே ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருப்பார். என்ன காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னா, பொதுமக்களுடைய பணத்தை இவர்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிறார்களாம். தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களுடைய பணத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்களாம் என்று சொல்லி, அது அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இந்த என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது தானே, அவைக்குரிய சம்பளம் அவைக்கு நேரடியாக வராது. அவைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வார இல்லையாம். அது என்பிபி கட்சி இருக்கு தானே, அந்த கட்சியினுடைய அக்கௌண்ட்டுக்கு தானே போகுமாம். அப்படி பார்க்கக்குள்ள ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் போகுமாம். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளங்கள் ஏனைய கொடுப்பனவுகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் போகுமாம். அப்படி போனா பிறகு கட்சி தானா பிரிச்சு கொடுக்குமாம் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று சொல்லி
அப்படி ஒரு நடைமுறை ஒன்றை பின்பற்றுகிறார்களாம் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். இப்போ என்னதான் இருந்தாலும் என்பிபி கட்சின்றது ஒரு 100% அரசியல் கட்சி இல்லை தானே. என்ன இருந்தாலும் அவர்கள் ஒரு இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள். சொல்லப்போனால் ஒரு இயக்க கட்டமைப்பு தான் அவர்களுக்குள்ள இருக்குது. எனவே இயக்க கட்டமைப்பு என்று சொல்லும்போது அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வரைமுறைகள் இருக்கும் போல இருக்கு. எனவே அவர்களுடைய சம்பளம் எல்லாமே வந்து என்பிபி கட்சியினுடைய அந்த பொது அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு பிறகு அங்கிருந்து தான் பிரித்து இவர்களுக்கு கொடுக்கப்படும். அதில் சில பல கொடுப்பனவுகள் வந்து பிடிச்சு கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கட்சியினுடைய செலவுகளுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி இப்படி ஒரு நடைமுறையை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அது வந்து பிழை, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்படுற சம்பளம் வந்து பொதுமக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுக்கப்படுது. எனவே அந்த சம்பளம் எல்லாமே வந்து எல்லா கொடுப்பனவுகளும் நேரடியாக அவருடைய அக்கவுண்டுக்கு தான் போகணுமே தவிர இப்படி கட்சியினுடைய அக்கவுண்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உதய கம்மன்பில இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கின்றார். 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக ஒரேடியாக. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னா அவருக்கு ஒரு அடிப்படை சம்பளம் இருக்கும். அதுக்கு பிறகு பல்வேறு கொடுப்பனவுகள், எக்ஸ்ட்ரா கொடுப்பனவுகள் பல்வேறு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கொடுப்பனவுகள் எல்லாமே வந்து அதுல பெரும்பாலும் வந்து அந்த கட்சி எடுத்துக்கொள்ளுதாம் என்று சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று தொலைபேசிகளுக்கான கொடுப்பனவு, அடுத்தது வந்து விருந்துவசார கொடுப்பனவு, வாகன கொடுப்பனவு, அதே போல அலுவலக கொடுப்பனவு, மற்றது எரிபொருள் கொடுப்பனவு. இது எல்லாமே வந்து கட்சி எடுத்துக்கொள்ளுது, அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா என்பிபி கட்சியில பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதே கஷ்டம் போலாம் கிடக்குது. ஏன் சொல்லுங்க பாப்போம். பொதுவாக பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு ஆள் வாரார் என்று சொன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினராக விரைக்குள்ள வந்து கஷ்டப்பட்டிருப்பார். ஒரு சாதாரண வீட்டில் இருப்பார். வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடி வீடு கட்டிடுவார். தானே நல்ல நல்ல வாகனங்கள் எல்லாம் எடுத்து ஓடுவார். இதுதான் சாதாரண நடைமுறை. நாங்கள் கடந்த காலங்களில் இதைத்தான் பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுங்காக சம்பளமே கொடுவர்றதுன்றது உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது. எனவே நாட்டில் என்ன நடக்குதுன்றே விளங்கல. எனவே இதற்கு எதிராக இது பிழை என்று சொல்லி இப்பொழுது முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார் உதய கம்மன்பில அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம். வடபகுதியில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் மிக விரைவில் கட்டம் கட்டமாக அகற்றப்படும் எனவும் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைக்கு மிக விரைவில் தகுந்த தீர்வு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எங்கு வைத்து தெரிவித்திருக்கார் என்று சொன்னால் ஜப்பானில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். ஜப்பானுக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அங்கு வைத்து இலங்கை மக்களை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதில் உரையாற்றும் போதுதான் இந்த விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இப்போ வடபகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து யுத்தம் செய்கிறத இப்போ விரும்பல. ஏனென்று சொன்னால் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் யுத்தத்துக்குள் இருந்தவர்கள். அதில் நிறைய இழப்புகளையும் பாதிப்புகளையும் சந்தித்தவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை யுத்தம் செய்கிற நோக்கம் இல்லை. ஆனால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள், சில இனவாதிகள் வந்து வடபகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவார்கள் என்று சொல்லி திரும்ப சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அதற்கேற்றபடி தகுந்த அரசியல் தீர்வை கொடுத்தா யாருமே யுத்தத்தில் ஈடுபட போறதும் இல்லை. எனவே தகுந்த தீர்வை வந்து தமிழ் மக்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லி ஜனாதிபதி உரையாற்றி இருக்கின்றார் ஜப்பானில் வைத்து. அதோடு சேர்த்து இராணுவ முகாம்களும் அகற்றப்படும், தமிழ் மக்களுக்குரிய அரசியல் பிரச்சனைக்குரிய தீர்வும் வழங்கப்படும். எனவே நாட்டில் மீண்டும் ஒரு தடவை யுத்தம் ஏற்பட போவதில்லை என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜப்பானில் வைத்து கூறியுள்ளார். போலீசாருக்குள் இருக்கின்ற மர்ம நபர், அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி தான். அவரை கைது செய்வதற்கு இப்பொழுது போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். யார் அந்த மர்ம நபர், ஏன் அவரை கைது செய்யணும் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் பாதாள உலக குழு உறுப்பினர்களாகிய கெஹல்பத்ர பத்மேயும் அவருடைய சகாக்களும் வந்து இந்தோனேசியாவில் தங்கியிருந்த போது அந்த தகவல் இலங்கை போலீஸுக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு இலங்கை போலீஸினுடைய ஒரு டீம் வந்து அங்கே போகுது, இந்தோனேசியாவுக்கு போகுது. யாருடைய தலைமையில் போனோம்னு சொன்னா பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹன ஒலுகல அவருடைய தலைமையிலையும், மற்றது இன்னும் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் மஹிந்த ஜெயசுந்தர அவருடைய தலைமையிலும் தான் அணிகள் வந்து இந்தோனேசியாவுக்கு போனது. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த போலீஸ் அணிகள் இந்தோனேசியாவுக்கு போகாக்கு முதல் அங்க இந்தோனேசியாவில் இருந்த கெஹல்பத்ர பத்மேக்கும் அவருடைய குழுவினருக்கும் தகவல் போயிட்டுது, இந்த மாதிரி போலீஸ் உங்களை தேடி வருது என்று சொல்லி. அப்ப யார் சொன்னது, எப்படி அந்த ரகசிய தகவல் வந்து அவைக்கு போனது என்று பார்த்தா இங்க போலீஸில் இருந்த ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார்.
அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாம். எனவே அவர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார். அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி அடையாளம் காணப்பட்டுட்டாரா இல்லையா என்று சொல்லி இன்னமுமே தகவல்கள் வெளிவரையில. பெரும்பாலும் அடையாளம் காணப்படையில் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அடையாளம் காணப்பட்டிருந்தால் உடனடியாகவே கைது செய்யப்பட்டிருப்பார். எனவே யார் அவர் என்று சொல்லி சில பல விசாரணைகள், உள்ளக விசாரணைகள் நடக்குதோ இன்னோ தெரியல. இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட அந்த நபர், அதாவது பாதாள உலக குழுவுக்கு தகவல் கொடுத்த அந்த நபர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார். அவர் துரோகம் செய்திருக்கிறார் போலீஸுக்கு. எனவே மிக விரைவில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், புதிய அரசாங்கம் வந்த பிறகு போலீஸ் துறைக்குள்ளேயும் சரி அல்லது மற்ற துறைக்குள்ளேயும் சரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. இனி பழைய முறை மாதிரி நீங்கள் செயல்பட முடியாது. அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, மலையேறி போயிட்டுது. இனி நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செயல்படணும் சொல்லி புதிய சட்டங்களோட நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கொண்டு இங்கொண்டா ஒரு சில ஆக்கள் இருக்கணும் போல. இந்த மாதிரி பாதாள உலக குழுக்களோட தொடர்பில் இருந்து தகவல்களை கொடுக்குற அளவுக்கு இப்போவும் இருக்கணும் போலக்கு. சிலவள பழச மறக்க முடியலையோ இன்னும் தெரியல. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரியான ஒரு கேலி சித்திரம். ஆனால் இந்த கேலி சித்திரத்தை வெளியிட்டுக்கிறது யாருன்றதான் நீங்கள் ஆச்சரியமான விஷயம். இது தினகரன் பத்திரிகையில் வந்திருக்குது. தினகரன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும், லேக் ஹவுஸ் பத்திரிகை, அதாவது அரசாங்கத்தினுடைய பத்திரிகை. அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு கேலி சித்திரத்தில். இதெல்லாமே இப்போதான் சாத்தியம் போறதுக்கு. முந்தி என்று சொன்னால் தினகரன் பத்திரிகை எடுத்து படிக்கவே இல்லாது. ஏன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய அந்த ஊதுகுழல் என்று சொல்லுவது தானே, அப்படித்தான் இருக்கும். செய்திகளும் படங்களும் கட்டுரைகளும் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக அரசாங்கத்தையும் விமர்சிக்கிற அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுறார்கள் போலக்கு. எனவே இந்த கேலி சித்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இப்போ ஜனாதிபதி சொன்னவர் தானே கிட்ட இல்லை இந்த முறை வரவு செலவு திட்டம் வரப்போகுது தானே, அந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு வரியும் இருக்காது என்று சொல்லி, புதிதாக எந்த ஒரு வரியும் கிடையாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அறிவிச்சிருந்தவர். அப்போ அது சம்பந்தமாக தான் இந்த கேலி சித்திரம். அவர் சொல்கிறார், இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் வரி எதுவுமே இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி சொல்கிறார். அப்போ ஒரு சாதாரண குடிமகன் பழைய வரி என்று சொல்லப்படுற பெண்ணாம்பெரிய ஒரு மூட்டை ஒன்றை தூக்கி கொண்டு வரார். அதாவது நிமிந்து நிற்க முடியாமல் குடிஞ்சு கொண்டு வரார். ஏன்னு சொன்னால் அந்த மூட்டை அவ்வளவு கனதியானது. எனவே இதுக்கு முதல் விதிக்கப்பட்ட வரியே பாரிய சுமையாக இருக்குது. அதே எங்களால் தாங்க முடியலை, அதை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இல்லை, இப்போ வரி விதிக்கலைன்றதை சந்தோஷமாக சொல்கிறீங்களா என்ற ஒரு கோணத்தில் அவர் கேட்குறார். அப்போ அதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்கிறார், அட அவ்வளவுதான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்படியான ஒரு ஆச்சரியமான கேலி சித்திரத்தை வெளியிட்டிருக்கிறது தினகரன் பத்திரிகை. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.